ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட ரோமர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட எவன் நன்மை செய்கிறானோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின் வார்த்தைகள் நன்மை செய்வதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளிலும் நன்மை செய்யும்போது தேவன் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், இந்த வேதவசனத்தில் 3 ஆசீர்வாதங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மகிமையும் கனமும் சமாதானம் என்று 3 காரியங்கள். மகிமை என்பது தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது. கனம் இந்த பூமியில் நாம் எங்கு சென்றாலும் நமக்கு கனம் கொடுத்து நம்மை மதித்து ஒவ்வொரு நாளும் உங்களை தேவன் அப்படிப்பட்ட உயர்வையும் மேன்மைகளையும் கொடுப்பது தான் கனமாக இருக்கிறது. சமாதானத்தையும் தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். எப்பொழுதென்றால் நாம் நன்மை செய்யும்போது, இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தது முதல் அவர் மனிதனாக இருந்த நாட்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளிலும் அவர் நன்மை செய்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. நன்மை செய்யும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நன்மை செய்வது மிகவும் நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு மனிதன் நன்மை செய்யும்போது அந்த மனிதர்கள் அதை மறவாதபடிக்கு அவர்கள் அதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு நன்மை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு மகிமையும் கனத்தையும் தேவன் சமாதானத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். சமாதானம் என்று சொல்லும்போது அநேக மனிதர்களிடத்தில் அது இல்லாமல் இருக்கிறது. சமாதானத்தை இழந்து அநேக வீடுகளில், அநேக குடும்பங்களில் மிகவும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்தித்து வருகிறார்கள். சமாதானம் மனிதர்களுக்குள்ளே இல்லாமல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறந்தபோது கூட முதல் காரியமாக தேவதூதர்கள் சமாதானம் உண்டாகட்டும் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளிலும் அநேகருக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்யும்போது அப்படிப்பட்ட சமாதானத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மகிமையும் கனத்தையும் கொடுக்கிறார். இந்த 3 ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்வில் பெற்றுக்கொள்ள நாம் நன்மை செய்ய வேண்டும். ஏனென்றால் வேத வசனம் எவன் நன்மை செய்கிறானோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைய வேதத்தில் எழுதப்பட்ட காலங்களில் யூதர்களும் கிரேக்கரும் இருந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் வாசிக்கிற நமக்கு யூதர் கிரேக்கர் மாத்திரம் அல்ல, நமக்கும் தேவன் இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக இருக்கிற எவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. யாராக இருந்தாலும், நன்மை செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் தேவன் இந்த 3 ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கொடுத்து உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை போல நாம் நன்மை செய்வோம். இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு அவர் உணவு அளித்தார். அது ஒரு நன்மையான காரியங்கள் தான். அதுபோல் நம்முடைய வாழ்க்கை நம்மால் என்ற நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் கனத்தையும் மகிமையும் சமாதானத்தையும் கொடுக்கிற தேவன் உண்டு. இந்த 3 ஆசீர்வாதங்களை ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் தேவை என்றால் நீங்களும் நன்மை செய்ய சோர்ந்து போகாதிருங்கள். நன்மை செய்யும்போது தான் இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, தர்மையான வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனத்தையும் சமாதானத்தையும் அளிக்க வல்லவராயிருக்கிறபடினால
நன்றி செலுத்தினோம். இந்த ஆசீர்வாதங்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் நிறைவாய் பெற்று மகிழ்ச்சியாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்மைகள் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமேன்.